முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் விஜய் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். தலைமை செயலாளர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை மிக முக்கிய செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் விஜய் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். இன்று காலை முதலமைச்சராக பதவியேற்ற தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வில் தற்பொழுது விஜய் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். இன்று காலை முதலமைச்சர் பதவியை ஏற்ற தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் இன்று காலை பொறுப்பேற்றிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்திற்கு சென்று தனது முதல் கோப்பில் கையெழுத்திட்டிருந்தார். குறிப்பாக 3 திட்டங்களை ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அந்த திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் குறிப்பாக தலைமை செயலகத்தில் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்தபோது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. குறிப்பாக சட்ட ஒழுங்கு என்பது நிலையாக இல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவின் மீது வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே தலைமை செயலகத்திற்கு சென்ற தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து ஆய்வு கூட்டம் என்பது நடத்தியதாகும். இந்த ஆய்வு கூட்டத்தில் குறிப்பாக தலைமை செயலாளர் சாய்குமார், உள்துறை மதுவிலக்கு ஆயத்தத்துறை செயலாளர், அதே போல காவல்துறை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், முதலமைச்சரின் கூடுதல் தலைமை செயலாளர், அதே போல பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர், முதலமைச்சரின் தனி செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சீர் செய்வது, எப்படி இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் தலையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது உள்ளிட்டவை தொடர்பாக தற்பொழுது கேட்டிருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழ்நாட்டின் இந்த சட்ட ஒழுங்கு தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாளை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி ஏற்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக சட்டமன்றத்திற்கு இன்று சென்றிருந்த நிலையில் முதலாவதாகவே சட்ட ஒழுங்கு குறித்தாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். செலினா, இன்று காலை முதலமைச்சர் பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து முக்கியமான நடவடிக்கைகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்ற கேள்வி என்பது தொடர்ச்சியாகவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகாகிறது. தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் என்பது எழுந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாகவே இது தொடர்பாக பல்வேறு தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவே பல பிரச்சனைகள் நிகழ்ந்த நிலையில் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேக தலைவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். அதே போல 9 அமைச்சர்களுக்கும் இன்று பதவி பிரமாணம் என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அவர் ஆளுநர் மாளிகைக்கு செல்வதாக என்பது கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக சபாநாயகர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பினை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்திற்கு சென்றிருந்தார். தலைமை செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் என்ற கையெழுத்திட்டு அதற்கான இந்த முதல் 3 திட்டங்களை அறிவித்து இருந்தார். இன்று குறிப்பாக 200 யூனிட் மின்சாரம் என்பது இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே போல வேலுநாச்சியர் படை திட்டம் உள்ளிட்ட 3 திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ச்சியாக இன்று தலைமை செயலகத்தில் குறிப்பாக காலை 11 மணிக்கு மேல் அங்கு தலைமை செயலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் குறிப்பாக பிற்பகல் 3 மணி வரையிலுமே அங்கு பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் அதே போல பல்வேறு துறைகளின் செயலாளர்களை அழைத்து பேசியதாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்பது சரியில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை கடந்த ஆட்சி இருக்கும் பொழுது தாவேகா சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. செலினா, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.
The Chennai Silks in Mega Summer Sale.